கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 20/4/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். Behold, have set before thee an open door, and no man can shut it. திறந்த வாசல். தேவன் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. அதற்கு முந்தின வசனங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், திறந்த வாசல். ஒருவேளை அந்த திறந்த வாசல் உங்கள் வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வெளி தேசங்கள் செல்வதற்கான வழிகளை எதிர்பார்த்து நிற்கலாம். ஆசீர்வாதத்தின் வாசலை எதிர்பார்த்து நிற்கலாம். இல்லாவிட்டால் கர்ப்பத்தின் கனி பெற்றுக்கொள்ள முடியவில்லை, கர்ப்பத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறதான கேள்விகளோடு வேதனையோடு கூட இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுப்பாராக. இதை கேட்கிற பரிசுத்தவான்கள் இருந்தால், ஒருவேளை ஊழியத்திற்கான வாசல்கள் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கலாம். வெளி தேசங்கள் ஊழியத்திற்காக திறக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்காக சில கதவுகள் மனுஷனால் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக பெரிதும் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து நிருபம் எழுதி சொல்லும்பொழுது சொல்லுகிறார், எபேசு பட்டணத்தை குறித்து, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் திறந்த வாசலை உங்களுக்கு திறந்து கொடுப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தெய்வ ஜனங்கள் ஜெபத்தை யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் பெரிதும் அனுகூலமான வாசல்கள் திறக்கப்பட்டிருப்பதாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். 1 சாமுவேல் 9:6 கீசின் வேலைக்காரன் சவுலை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே, யார் யாரிடத்தில் சொன்னது?